அங்க ஜாமான் எடுத்துக்கிட்டு நம்ம ஆட்டோமேடி சந்திரா தேட்டர்ல ஒரு வாரம் படுத்தோம். ஆட்டோமேடி சந்திரா தேட்டர்ல அப்படி என்ன இருக்குது? அங்கதான் புளி புளி படம் போடுறாங்க. ஏண்டா உங்க அண்ணன் வரவாங்கிறதுக்கு போனா நீ என்ன இப்படி தப்பு பண்றதுக்கு போற? ஏண்டா இந்த கலியுகத்துல எங்கேயாச்சும் பரமேஸ்வரர் நேரம் வருவாரா? எவன் நம்புறோம்? சந்தேகம் ஆகி போச்சு. நாம சாவரத்துல சாவரம். கொண்டாடி பிடிக்கலாம் மட்டும் பார்க்க முடியாது. கொண்டாட்டி பிள்ளைலாம் பார்க்க முடியாது. கொண்டாடி பிள்ளைலாம் பார்க்க முடியாது. நாம சாவரத்துல சாவரம் அப்படின்னு சொல்லி படத்தெல்லாம் பாட்டு குளிச்சோத்தெல்லாம் தின்னுட்டு மொல்ல கிடைச்சலையே தெரிஞ்சவங்க மொல்ல போய் சேர்ந்துக்கிட்டேன். போயிட்டியா? சும்மா இருப்பனா அங்க போய் நின்னு நாமளும் சாவரத்தே சாவரம். நாமளும் ஒரு இடம் முதல்ல ஊதி சாவரம் சொல்லி அங்க நாமளும் எடுத்துக்கிட்டு நானும் ஒத்த தவுதவு ஒத்த தவுதவு ஒத்த தவுதவு. நீயும் மலை விட்டு வந்து ஊதி இருக்கிற என்ன பண்ணுவ? சாவனான்னு சொல்லி 2 காலம் தூக்கணும். உங்க அண்ணன் ஒரு காலை தான் தூக்கி வச்சான், நீ ஏன் 2 காலை தூக்கி வச்சா? சாவணும் பயம். என்ன பண்ண 2 காலம் தூக்கணும்பா. பரமேஸ்வரர் முன்னாடி வந்து பிரச்சனை ஆவறாரா? இங்க இருந்து ஏன்னா அங்க வந்து பரமக்கடவுல வந்து பிரசிடண்ட் ஆவனாரு. எம்எல்ஏ ஆயிருக்கலாமா? சீட்டு கிடைக்கலையா? கல்ல அப்படியே கழட்டி போடுவேன். ஆனா பிரச்சனை ஆவறாரு. உருவம் அவரை பார்த்தோன்னா கை கால் நடுக்கிறதுக்குச்சு. ஏன்டா பாம்பு பிடிக்கிற வந்துட்டு பாம்பளை காணிச்சுன்னு பாம்பாட்டி யாரு அப்படின்னு அவரை பார்த்து நீ கேக்குற? நாங்க பரமேஸ்வரர் இருக்கிறாரா? உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு. பாம்பு பிடிக்கிறது நான் பாம்பு பிடிக்கிறோம் நான் காட்டிட்டு போயிட்டேன். பரம கடவுளே உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாருன்னா நீ பெரிய ஆளு தான். என்ன பண்ணுவ? நீ அப்ப சாவரன்னாரு. நானும் பொண்டாட்டி பேச்சு வாங்கிட்டேன். நானும் சாவரன்னேன். சரி உனக்கு 3 தேங்காய் கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும் போய் உடைக்கிறேன். அத்தனை வந்து சேர்னா போடா. பரமேஸ்வரர் வரத்து கொடுத்துறாரு. நானு தேங்காய் எடுத்துக்கிட்டு கரத்து கோட்டு மலையில இருந்து ஒடினே நடந்தே வீட்டுக்கு வரேன். பஸ் ஏறி வர வேண்டியதானே? எத்தனை பஸ் வருது? யாரா தேங்காய் தெரிஞ்சாங்கன்னா வாங்கின வர வேஸ்ட் ஆகி போயிடும். என்ன பண்ண உள்ளாங்க நடந்தே வந்தேன். தேங்காய் பத்திரமா கொண்டுட்டு வர. நம்ம காலிட்டி கத்துதான் வந்தேன். காலிட்டி ஒரு தேங்காய் எடுத்து உடச்சு திரும்பலாமான்னு பார்த்தேன். பசினா தாங்க முடியல. ஆமா 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 வர வாங்கின வேஸ்டா போயிருமா? வாங்கின வர வேஸ்டா போயிருமா? அப்புறம் என்ன பண்ணுவேன்? உள்ள தேங்காய் எடுத்துக்கிட்டு ஒரு நடைய வீட்டுக்கு வந்தோம்பா. எங்க அண்ணன் முட்டு வாசல் வந்தேன். ஒரு தேங்காய் எடுத்து கையில பிடிச்சுக்கிட்டேன். நானும் வர வாங்கிட்டு வந்தேன். கௌரவமா பாத்துக்கிட்டாடே அவன் வெத்த கட்டுறான். இந்த பக்கம் எடுத்துட்டு 150 ஆகிறான். இந்த பக்கம் எடுத்துட்டு 150 ஆகிறான். இந்த பக்கம் எடுத்துட்டு 150 ஆகிறான். பின்னாடி எடுத்துட்டு 150 ஆகிறான். அப்படியே பாய்ச்சி போட்டலாம்டா. எடுத்துக்கிட்டு கௌரவமா அண்ணன் முன்னாடி இப்படி வர. நீ எல்லாம் என்னடா பணக்காரன்? அவர்னா பணக்காரன் சொல்லி எங்க வாசலுக்கு போனோம்பா. பசினா கண்ணே தெரியல. பசி மணிக்கு வேற வந்துருச்சு. என்ன பண்ணுவ? அங்கிருந்து வந்த வச்சுல முன்னாடி என்னன்னா மாமா என்ன வாங்கிட்டு வந்த? என்ன வாங்கிட்டு வந்த? நம்ம லாரி வாங்கணும், பஸ் வாங்கணும், செம்பா வாங்கணும், லாரி வாங்கணும், எங்க அண்ணன் லாரி எடுக்கணும், கார் எடுக்கணும், எங்க அண்ணன் கழுத்துக்கு செயின் எடுக்கணும், எங்க அப்பா எக்ஸல் வண்டி எடுக்கணும். சும்மா அத வேணும் இத வேணும் கலந்து கட்டுறான். எங்க அண்ணன் 6 பீரோ தான் பணம் இருந்துச்சு. இப்ப 25 பீரோ பணம் கேட்கறான். ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. ஒரு நெப்பு சிக்கல. எனக்கு அதை வேணும் இதை வேணும் அதை வேணும் இதை வேணும்னால நான் தான் பஜ்ஜி வடக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னா நான் கையில வச்சு தேவை எடுத்து போன புண்டை வேணும். சும்மா இருப்பா அந்த கோத்துல ஒரே சாத்துதான். பசி மயக்கத்துல வந்து உடச்சுட்டேன். தொங்குதுரா தண்டு தவற அண்டா புட்டு அண்ணா தொங்குதுரா. என்ன பண்ணுவேன்? தான் சொன்னாரா என்ன வேணும்னு உடைக்கிறிய அத்தனை வந்துட்டா போடான்னாரு. நான் வேற இதை வேணும்னு உடைச்சோம்னா சும்மா தண்டன் தாவர அண்டா குண்டா அண்ணா தொங்குதெல்லாம் சோத்த போடுறதுனால சோச்சட்டி தோறதா சோச்சட்டி அஞ்சு தொங்குது. பசி மயக்கத்துல போய் உடம்பு முதல்ல சொல்லி கரண்டி தவறு குட்டி இடம் சேருக்குது. கொடுமையா போச்சு. என்ன பண்ற? கட்டில எடுத்து போட்டு கட்டிலுக்கு அடியில சேர்த்து அடியிலையுமா நிமிந்து போட்டு விட்டதுல சேர்த்து வைக்குது. நானும் விளக்கு மாத்தி எடுத்துக்கிட்டு போன் அடிக்கிற மாதிரி சும்மா சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சு அடிச்சு அள்ளி போய் எருவு குழியை கொட்டுறேன். எருவு குழியில் மட்டும் 1/2 வண்டியாவும் போடா. சரி முதல் காயும் தப்பு பண்ணி இப்படி உடைச்சு விட்டோம். 2 காயில பணக்காரன் ஆகணும். சனி ஜாகரத்தெல்லாம் போகணும்னு சொல்லி 2 காய்க்குது. ஆமா இதுல ஒரு காய் எடுத்து இந்த சனியமெல்லாம் போகணும்னு உடைச்ச பாரு. என் பொண்டாடி இது புடிக்கிட்டு போய் நகை போட்டு சும்மா டங்கு டங்குனா இங்க புடிக்கிட்டு
சாமானும் போச்சு இப்ப கடைசி ஏன் சாமானும் போச்சு பாவடைகள்லாம் அது போட்டு டங்கு டங்குன்னு ஆடுறான் அங்க பார்த்தா பெருக்காவும் காட்டுக்குது இப்படி ஆகி போச்சு என்ன பண்ணுவேன் இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு தேவை தான் இருக்குது ஒரே கையில கோடீஸ்வரன் ஆக முடியுமா அங்க போய் மயராகுவ என்னதான் அதை வச்சு என்ன கொண்டாடிட்டு வரணும் அதை வச்சு என்னதான் பண்ணலாம் ஒரு காய் எடுத்து கொண்டாடிட்டு விட்டு வரணும்னு அடிச்சேன் அது வந்து அப்படியே கப்புன்னு ஒட்டிக்கிச்சு ஏண்டா உங்க அண்ணமானா மனங்காசு செல்வத்தோட நகனத்தோட பொழைச்சான் உங்க அண்ணன் கோடீஸ்வரனா வாழ்றான் அவனுக்கு அது மிச்சம் ஏண்டா நீ வரவாங்க போனியா தேட்டரா படமாட்டு போனியா உனக்கு என்ன மிச்சம் ஆச்சு பூரி மிச்சம் மாத்தி கொடாம அது ஒன்னேதான் காசு போட்டு சேலை எடுத்து கட்டினா வாங்கி கட்டிடுவேன் அதெல்லாம் சேலை வச்சுக்கிறியா பொட்டையில சூட் காசு ஏன் இப்ப சந்தானம் நினைக்கிறியா ஏன் அப்படி கேக்குற கண்றாப்பா ரூபாவா என்ன அப்படி கேட்டுட்டு இருக்கற நீ சும்மா சரி சரி அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்துல நீ யாரு உன் பேர் என்ன குளம் என்ன கோத்திரம் என்ன தாய் தந்தை யாரு நீ எதுக்கு வந்த சேராது மாட்டுக்கு அப்படிதான் ஊசி போடாது சகட்டு ஒரே அப்படி இருந்தாலும் நான் யாரு என்னுடைய பேர் என்ன என்னுடைய நாடு வெதனம் என்ன என்னுடைய குலகோத்திரம் என்ன எனக்கு தாயார் தந்தையா இதெல்லாம் நான் சொல்ல வரல இடத்துல அமைதியான இடத்துல கேட்கணும் எங்க செட்டிலே ஒழுக்கமான பையன் தெரியுதுல்ல ஹலோ ஹலோ யாச்சு ஹலோ நாங்க என்ன போனதா வச்சுக்கிறா சும்மா வச்சுட்டு போய் சும்மாவே நல்ல ஓட்டி அடிச்சு போனா எப்படி என்னுடைய பேர் என்ன தெரியுமா என்னதான் சம்பளமா கரகாட்டக்காரன் படம் பார்த்துருக்கீங்களா காலையில் டம்மோ அப்படித்தான் தள்ளிட்டு போகணும் ஆமா 100 ரூபாய் தான் டீச்சர் அடிச்சாங்களாம் சரி சரி அப்ப என்ன பேர் சொல்றவா அதெல்லாம் கூடாது நான் கடகட போன குண்டாருங்க மாறி எப்படியே கடற்கடை எப்பயா இருக்குதா அது அப்படித்தான்ப்பா சரி சொல்லட்டுமில்ல சொல்லு
இருக்கட்டும். அப்படியே நிறுத்தி வைப்பா. அப்படியே நிறுத்தி வைப்போம். அம்மம்மாய், என்னுடைய பேர் என்ன தெரியுமா? நான் பெருமைகள் தான் மிகுந்த ஓ, பெரிய நன்மைங்க. அருமை மாதர்கள் சொல்றேன். அருமை மாதர்கள் சொல்ல. என்னுடைய பேர் தான் பான்மதின்னு சொல்லலாம். ஆனா உங்க பேர் பான்மதி. பான்மதி. அப்படி இருந்தாலும் அப்படி பான்மதியா அப்படி இருந்தாலும் இல்லைன்னா என்னுடைய பேர் பெருந்துருவான்னு சொல்லலாம். உங்க பேர் பெருந்துருவா. ஆமா. அப்படி இருந்தாலும் ஆமா, உங்க தாயிருந்து யாராயா? நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? பால் சொசைட்டிலாம் மூடு. ஏய், அது மணி 5 மணிக்கு தான் திறப்பாங்க. நேரத்துல திறப்பாங்க. நீங்க நேரத்துல திறந்து நாதேரி முண்டைவா பொம்பளையாடி நீலாம் ஏய், அன்னைக்கு போற மாடாட்டு போய் தெரியும். ஆமா, அது அப்படிதான் தெரியுது பாத்து. மத்தவங்க ஏமா என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. இந்த பையனோட சேராத குடிசேர் பண்ணி போடுவான். என்ன நினைச்சுக்கிட்ட டீ கடை கூட கொண்டாந்து போயிடாத. ஐயோ, அது ஏன் கேக்குற? போன மாசம் ராசிபுரத்துக்கு கூத்துக்கு போயிருந்தோம். ஆனா டீ கடையில பேக்கரில கூட்டு போய் எனக்கு பிறந்த நாள் எல்லாம் வாங்கிக்க சரி. அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே வாங்கி வாங்கி திங்கிறோம். எல்லாம் வல்லவே ஆளுங்க. கொள்ளுக்காரெல்லாம் 3 எக்ஸாம்ஸ். சரி சரி. கொட்டியாரு எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வேணும், முட்டை வம்ஸ் தான் வேணுங்கிறாரு. ரெண்டு ஒண்ணு தான் அவருக்கு தெரியல. எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வேணும், முட்டை வம்ஸ் தான் வேணுங்கிறாரு. எத்தனை கொடுப்பாரு? எல்லாம் தின்னுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி போயிட்டாயா. அப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் என்ன புறப்பட்டாரு? சரி சரி சரி. போட்டனான்னு சொல்லி எல்லாம் வாங்கி திரும்பிட்டு அப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க. காய்ச்சி நேரத்தோட கொடுப்பேன். அப்புறம் எங்க வாத்தியாரெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்தாரு, காய்ச்சி கொடுத்துட்டு. மணி 9 மணி டீ கடை கூட அவன் நம்பி போயிடாத. அப்புறம் பால் கறந்து விட்டு தான் வந்தாங்க. ஆமா ஏதோ, நான் 850 கிளவி கையோ சேர்த்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும். அது மட்டுமே கையா வச்சிருக்கிறேன். ஒரு ஓயாபிக்கு 50 ரூபா பணம் எடுக்கிறேன். தந்தியில பூ கடைக்காரி கூட கிளவி கூட விடுறதில்ல. ஏய் சாமி சாமி. அதான். அப்படி இருந்தாலும் அவன் நம்பி போறியா? இதுக்கு மேல நான் போக மாட்டேன். அவன் நம்பி போறதா நீ சரியா வாங்குற? இல்ல பால் பீசி குடுக்கறதுக்கு மாடு வேணும் இல்ல? எங்கப்பா நான் பால் பிச்சு கொடுக்க முடியும்? அவன் நம்பி அது போயிடாத. இல்ல போக மாட்டேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய பேர் பான்மதியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள்? ஆமா, நீ எப்படி பிறந்த? நீ எப்படி பிறந்த? போலாயிர. ஏய், அது எப்படியா பார்க்க முடியும்? உங்களை பார்த்தாவே தெரியுதுல்ல. எங்க அப்பா அடிச்சடியில கண்ணாடி விட்டாய் பின்னாடி வந்துட்டான். பின்னாடி கால் கூட வராட்டியா? நீ எப்படி பிறந்த? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? சொல்லாயா? படி சொல்றேன். நீ அப்படிதான் பிறந்த. அம்மா, எனக்கு பதில் சொல்லுங்க யாரா?
என்னடா அதெல்லாம் என்னடா குரங்களையும் வச்சு அனுப்பிச்சுட்டேன். எப்படி ஏய் ஏய் என்னோட மெச்சமா நெய்யா எதை கொடுத்தா எனக்கு எதை கொடுத்தா வேலை ஆகணும் எனக்கு போன வாரமா தெரியும். ஏன் அண்ணா வருஷத்துக்கு இரும்பு தான் கொடுப்பாங்க கையில. அது இல்லம்மா, ஒவ்வொருத்தரும் மீறின சன்னியா வந்துடும். அப்படிதான் எங்க மாமியா வந்து போன வாரம் ஊருக்கு வந்துச்சு. சரி என் கூட்டுக்காரி மாமனார் வந்து திருப்பூர்ல வேலையில இருக்கிறாரு. சரி சரி 3 மாசம் கழிச்சு தான் எங்க மாமியா இருக்கிறது ஈரோட்ல இருக்குது. 3 மாசம் கழிச்சு தான் பிள்ளை பார்க்க வருவாங்க. இப்ப ரோட்ல அழுதுந்தாங்களா, திடீர்னு எங்க கூட்டுக்காரி சன்னி வந்துருச்சு. எங்க மாமியார பஸ் வைக்கிறது எங்க மாமியா வந்துச்சு. அப்ப திடீர்னு வந்தா என்ன பண்ண முடியும்? அப்படி எடுத்து கொடுத்த பாரு காயல கண்டால ஓடி விட்டா அப்படியே நின்னுச்சு. ஆறு கொடுத்தா எங்க கூட்டுக்காரிக்கு சரி 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 அப்படியே பார்த்து எங்க மாமியா ஆச்சரியப்பட்டு போச்சு. பட்டுல பேசாம இருந்த மாதிரி நின்னுச்சுல. எப்படி பங்காளி? மனுஷனாடா நீ மனுஷனாங்க கட்டையை குடிச்சா மீறி போயிருது. அந்த இரும்பை எத்தனை நாளைக்கு குடிப்பாங்க? அப்படி என்னத பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சா தெரியல என் கூட்டுக்காரிக்கு. மாமன் கண்ணு வந்திருக்குமே. அது வந்துச்சு. அது கொடுக்க முடியாது. அடிச்சுனா கொடுத்துருக்கலாம்ல. கண்ணு அடுத்த மாசம் எங்க ஊருவா. ஏன்னா எங்க பாட்டிலுக்கு இப்படியே தண்ணி நாயாட்டம் இருக்குது. எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க, கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும். ஐயோ கடித்தாலும் கடிச்சு போடுவோம். இந்த வைத்தியங்களை மட்டும் நான் மட்டும் உஷாரா இல்லைன்னா எல்லாம் கேளு. பழைய வாசனெல்லாம் வச்சிருக்கிறேன்னா கையில பிடிச்சோன்னா டப்புன்னு இருக்குமா போடாது. இழுத்தாப்பட்ட சட்டியை சேர்த்து இழுக்கிறது. சட்டி போட போடாது. சட்டி போடலப்பா. எடுத்து கொடுத்தான் அவனுக்கால. அப்படி இருந்தாலும் நாங்க எப்படி பிறந்தோம் தெரியுமா? நாங்க பிறந்தது வந்து ஒரு பர்க்கரிசி மகாமுனிவர் ஏகத்துல பிறந்தோம். மகாமணி ஏகத்தால. ஆமா, அந்த பர்க்கரிசிய மகாமுனிவர் ஏகத்துல மண்ணுபடியாதே சம்பளம் வாங்கணுமா? எல்லாருமே துடைப்பேன். காசு போட்டு இந்த பர்க்கரிசி மகாமுனிவர் ஏகத்துல நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? சரியா நீங்க எத்தனை பேர் பண்ணீங்க? நாங்களும் 2 பேர் பிறந்தோம். 2 பேர் பண்ணீங்க. ஆமா ஆமா. யார் யாரு? நாங்க யாரா தெரியுமா? என்னோட பேர் பான்மதியம். பான்மதியம். ஆமா. என் தங்கச்சி பேர் சுமந்திரின்னு சொல்லலாம். 2 பேர் பண்ணீங்க. நாங்க 2 பேர் பிறந்தோம். அவட பிறந்து வளர்ந்து வாலிபமாகி. ஆமா. ஆமா, நீங்க யாரை பண்ணிட்டீங்க? நான் யாரை பண்ணிட்டேன் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் பண்ணேன். ஏய், கிட்ட வர கூடாது. கல்யாணம் பண்ண பொம்பளையில நான் தொடர்றதா இல்ல. ஏன் இன்னொரு கெட்ட நெருங்கி அப்ப கல்யாணம் மண்டல் நினைச்சு இப்ப கல்யாணம் பண்ணிட்டா. அப்ப எப்படி காரி எப்படி தொட்டா ஏய் சண்டாடா. இப்ப நாய்ப்பே பயிர் போற வாடகை. பல்ல அப்படியே கழிச்சு போறாங்க. ஏய் எல்லாம் போட்டு நாயாட முப்புடிங்க தட்டு குடிச்சிட்டு பாருங்க ஒரு கொத்தமா. அதான் புடிச்சிட கூடாது. இல்ல நான் கேஸ் கொடுத்து உங்க குடும்பத்தையே உள்ள தள்ளலன்னா நீ வர. அவங்க ஊர்ல சண்டை நடக்குது, நீ எதுக்கு அங்க போ? கொஞ்சம் அவங்களும் ரிஞ்சு இருக்குதாயா. ஆளு எப்ப சண்டை வரும்போது எங்கப்பா ஆள் பிடிக்கணும் நீ எங்க இருக்கிறதா? அவங்க இருக்கிறதா? சண்டை வரும்போது எங்க நிறுத்து. நீ என்ன இதுக்கான இங்க புடிச்சதப்பா. சண்டை நான் ஒதுக்கிறேன். ஆனா பேசாருன்னா இருந்தா சம்பளம் வாங்கணும்னு சொல்றேன். எங்க போய் அக்கா நீ கம்முடுங்க. நீ கம்முடுங்க. எங்க பிடிக்காதீங்க. உனக்கு நான் அப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறேன். நீ கம்முடுங்க. நான் பேசுறேன் கம்முடுங்க. ஏங்க வா. இப்ப 2 பேர் இப்படி சண்டை பண்ணீங்க வச்சுக்க. இப்ப நீங்க 2 பேர் பண்றீங்கன்னு வச்சுக்க. நெஞ்சு கை போட்டு தள்ளுறோம்ல. அது மாதிரி நீங்க கம்முட்டு இருக்கா. அப்புறம் பேசிக்கலாம். அக்கா அண்ணன் முன்னாடி அப்புறம் பேசிக்கலாம் தான் தள்ளனே. வீட்டுல உட்காரப்படா. இந்த மாதிரி உங்க குடும்பத்துல எது வரணும் வர மாட்டேன். ஜவுளியா மாதிரி வா. அந்த நாயத்துக்கு கண்ணே வா. அவர் பேசினா அப்படியே தான் பிடிப்பாங்க. அப்படி இருந்தா இந்த பர்க்கரிசி மகாமுனிவர் ஏகத்துல நாங்க பிறந்திருந்தாலும் நாங்களும் 2 பேர் பிறந்தோம். சரியா 2 பேர். ஆமா. யார் யார்? இப்ப 2 பேர் பிறந்து என்னுடைய பேர் பான்மதி, என் தங்கை பேர் சுமந்திரின்னு சொல்லலாம். பான்மதி. ஆமா. சரி. இவன் நாங்க 2 பேர் பிறந்து எங்களுக்கும் தக்க 16 வயசு ஆச்சு. கல்யாணம் ஏத்தி வந்துட்டீங்க. நாங்க பருவமுள்ள மங்கையானோம். இப்படி பருவமுள்ள மங்கையானதையும் எங்களை யாரு திருமணம் செய்தார்? கல்யாணம் பண்ணிட்டியா? நிஜமாலுமா?
தாலி பத்திரமா ஏன்னா தாலி போட்டு போய் தான் பாக்குற 4 பேர் கல்யாணம் போய் கிட்ட வர மாட்டாங்க. அது முன்னாடி முன்ன மாதிரி கேட்டீங்கன்னா தாலி போட்டுட்டு வரக்கூடாது. தாலி போடனாலும் அவன் கிட்ட வர மாட்டான், தாலி போட்டாலும் வர மாட்டான். ஆனா ஒரு மிதோடு இருக்கிறேன் நேரம் நோவுக்குதாயா ஜெயிச்சு நோக்கு. ஒரு வழி சொல்றேன். என்னப்பா? எய்ஸ் நோய் கரையில போட்டா குணம் சரியாயி போயிடும். போலாய மூடு ஓயால கூப்பிட்டு விடு. எங்க அம்மாவுக்கு தூக்கு நோய்.